உங்கள் அனைவர் மீது வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இஸ்லாமிய உளவியல் இந்த பாடப்பிரிவில் நம்ம அடிப்படையான விஷயங்கள் இருந்து மெல்ல மெல்ல நம்ம பயணமாக இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் அனைவர் மீது வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பொதுவா நம்ம உளவியல் பாடத்தை நடத்தும் பொழுது, சைக்காலஜி பாடத்தை நடத்தும் பொழுது 3 விஷயத்த சொல்லுவோம். அந்த 3 விஷயம் என்ன? தாட்டு, எமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ். இந்த 3 விஷயத்துடைய ரகசியத்தை நீங்க அறிந்து கொண்டாலே போதும், உங்களுக்கு உளவியல் எதனுடைய அடிப்படையில இயங்குது என்றது உங்களுக்கு தெரியும். சைக்காலஜி எதனுடைய அடிப்படையில் இயங்குது? ஏற்கனவே சொன்ன இஸ்லாமிக் சைக்காலஜி என்பது உளவியல் உடைய அடிப்படையில இஸ்லாமிய பிலாசபி, வல்ல இறைவனால சொல்லப்பட்ட விஷயங்களை, அவனுடைய தூதர் சொல்லப்பட்ட விஷயங்களை அந்த ஒளியில உளவியல்ல நம்ம அணுகிறோம். இது ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அணுகிற மாதிரி தான் சைக்காலஜி அணுகிறது. சோ அந்த ஓட்டம், அந்த ட்ரையாங்கிள், தாட்டு, எமோஷன்ஸ், இந்த பிஹேவியர்ஸ், அதுல நாம இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய அடிப்படை, உளவியலுடைய அடிப்படையை நம்ம பார்க்கிறோம். சைக்காலஜியுடைய, அதாவது இஸ்லாமிக்குடைய அடிப்படையை நம்ம பார்க்கிறோம். அதை சேர்ந்து தான் இஸ்லாமிக் மோனோதிசம் இஸ் a fundamental of Islamic psychology. ஏகத்துவம், இஸ்லாமிய ஏகத்துவம் வந்து இஸ்லாமிய உளவியலுடைய அடிப்படை என்பதை நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல நம்மளுடைய சிந்தனை என்ன? வாட் வி திங்க், வாட் ஐ திங்க். நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்ச்சி, வாட் வி ஃபீல். அதே மாதிரி நம்மளுடைய நடத்தை. இந்த 3 விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? இஸ்லாம் என்ற ஒளியில, இஸ்லாம் என்ற ஒரு வெளிச்சத்துல நம்ம அணுகிறோம். நம்மளுடைய எண்ணத்தின் மேல அதோடைய ஒளியை செலுத்துறோம். நம்மளுடைய நப்சு சொல்லக்கூடிய நம்மளுடைய இமோஷன் மேல அதை செலுத்துறோம். நம்மளுடைய நடத்தை மேல அதை செலுத்துறோம். எப்படி செலுத்துறோம் என்பதுதான் நம்மளுடைய இந்த விஷயம். என்ன செலுத்துறோம், எப்படி செலுத்துறோம், என்ன செலுத்துறோம், எப்படி செலுத்துறோம், அந்த முறைகளைத்தான் நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜி சொல்லக்கூடிய இஸ்லாமிய உளவியல்ல நாம படிக்கணும். அப்படி செலுத்துவதால நமக்கு என்ன பிரதிபலன் கிடைக்குது? நம்மளுடைய சிந்தனையில மாற்றம் வரும், நம்மளுடைய உணர்ச்சியில மாற்றம் வரும், நம்மளுடைய சொல்லக்கூடிய நடத்தையில மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை தான் நாம எதிர்பார்க்கணும். ஏற்கனவே நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா போகும். அந்த ரகசியத்தை, அந்த இல்மத்தான் நீங்க, அந்த கல்வியத்தான் இன்னைக்கு இந்த பாடத்துல நீங்க பார்க்கறாங்க. சோ ஏற்கனவே சொல்லுங்க, வகதானியத்து தான் இஸ்லாமிய சைக்காலஜியுடைய ஒரு அடிப்படைகள். அந்த வகதானியத்து தௌஹீத். அந்த வகதானியத்துக்குள்ள 3 விஷயங்களை நம்ம பேசுறோம். தௌஹீத் அல் ருபூவிய்யா, தௌஹீத் அல் இபாதா, தௌஹீத் அல் அஸ்மா வஸ்ஸிஃபா. அதாவது ருபூவிய்யா அப்படின்னு சொல்லும் பொழுது தௌஹீதுல் ஃபி ருபூவிய்யா, ஒன்னஸ் ஆஃப் காட் இன் ஹிஸ் லார்ட்னஸ், ஏக இறைவன் ஒருவனே. தௌஹீத் அல் இபாதா சொன்னா இஹ்லாசுல் இபாதா குல்லுஹா அல்லாஹ் வஹத். அதாவது டிவோஷன்ஸ், நம்மளுடைய இபாதத் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. தௌஹீத் அல் அஸ்மா வஸ்ஸிஃபா, தௌஹீது ஃபி அஸ்மாஉ வஸ்ஸிஃபா. அஸ்மா வஸ்ஸிஃபா, அல்லாஹ்வுடைய பெயர், அவனுடைய பண்புகளை கொண்டு அவன் ஒருவனே. இது 3 சொல்றதுக்கு லேசா தான் இருக்கு. ஆனா இதுல ஒவ்வொன்றுக்குள்ள நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய
இந்த மூன்றுக்கும் அனைத்து மாற்றக்கூடிய சக்தி இந்த மூன்றுக்கும் இருக்கு. இதுதான் ரகசியம். இததான் இது எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது. இது எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது. ஆனா வல்ல இறைவன் என்ன செஞ்சிருக்கா, இதனுடைய இப்படின்னு ஒண்ணு விஷயத்தை வச்சு அதை யார் கண்டுபிடிச்சு அதை யாரு தேடி மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க. இன்று இந்த விஷயத்தை அறிந்தவர்கள், இந்த விஷயத்தை ஆழமாக புரிந்தவர்கள், அவங்களுடைய எல்லாமே ரப்பானியத்தா இருக்கும், ருபூவியாவை பின்பற்றவர்களாக இருக்கும். அப்போ அந்த ருபூவியானா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே சொன்ன டிவைன் சோவர்னிட்டி, அதாவது தெய்வீக இறையாண்மை. அந்த ருபூவியாவுடைய அர்த்தம் என்ன? கிரியேட்டர், சஸ்டைனர் அண்ட் கண்ட்ரோலர். உருவாக்குபவன் அவனே, அதை பராமரிப்பவன் அவனே, அதை கட்டுப்படுத்துவனும் அவனே. அதுதான் இறுதியாகவும் அல்லாஹ் சொல்லுறான். எப்போ? எல்லா ஆத்மாவுக்கும் மரணம் கொடுத்த பிறகு அவன் மாறுதட்டி சொல்லுறான், எனக்கு முன்னால என்னுடைய ருபூவியத்துக்கு இடைஞ்சலா இருந்தவங்க யாரு இருக்காங்க எனக்கு முன்னால அப்படின்னு அவன் கேட்டான். சோ அந்த பவர் இருக்கல, அந்த ருபூவியாவுடைய பவர், அந்த ருபூவியாவுடைய பவரை நம்மளுடைய எண்ணங்களிலும் நம்மளுடைய உணர்ச்சிகளிலும் நம்மளுடைய செயல்களிலும் நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துவது? அதுதான் இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய அடிப்படை. உதாரணத்துக்கு, நம்மளுடைய நிச்சயமற்ற தன்மையில, நம்மளுடைய துன்பங்களில சமயத்துல, நம்மளுடைய மனதிலையும், நம்மளுடைய மனசுன்னு சொல்லும் பொழுது அந்த மனசு ரெண்டு விதமா இருக்கு. அறிவு ரீதியாக இருக்கு, நப்சு ரீதியாக இருக்கு. அப்போ இருதலை கொள்ளையாக இருக்கு. அறிவு ஒன்று சொல்லுது, நப்சு ஒன்று சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தாட் ஒன்று சொல்லுது, எமோஷன்ஸ் ஒன்று சொல்லுது. இப்ப இந்த இடத்துல தான் ஒரு பெரிய நோயாளியாக நீங்க இருக்கிறீங்க. அப்போ இதுல யாரு எந்த பிரச்சனை பண்றாங்க? இது யாரு ஏத்துக்கல? இந்த ருபூவியாவை யாரு ஏத்துக்கல? தாட் ஏத்துக்கலன்னா அந்த தாட்டுக்கு சப் பண்ணிடுறாங்க, தாட்டை சரி செய்யறாங்க, அதோட பயிற்சி ஈடுபடுறாங்க. இல்ல எமோஷன் ஏத்துக்கலையா, நப்ஸ் ஏத்துக்கலையா, அதுக்கு பயிற்சி எடுறாங்க. பொதுவா எல்லாத்துக்கும் தாட் ஏத்துக்கும், நம்மளுடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நம்முடைய எமோஷன்ஸ் அதை ஏற்றுக்கொள்வது கடினம். அந்த எமோஷனை உணரக்கூடிய வழியில ஃபீல் அண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரையில நம்ம இதை பயன்படுத்தணும். இந்த பவரை, இந்த ருபூவியாவுடைய பவரை அதுல பயன்படுத்தணும். அந்த கிரியேட்டர், சஸ்டைனர் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் த யூனிவர்ஸ் அதுல நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்தும். அப்ப பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மனசார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு விஷயத்துல கவலை வருது, ஒரு விஷயத்துல ஒரு புரிந்துண்மை இல்ல, ஒரு விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியல, அதாவது ப்ரெடிக்ஷன் இல்ல, கணிப்பு செய்ய முடியல, பயம் வருது, ஒரு ஆன்சைட்டி வருது. அப்போ நீங்க கவலைப்படாதுங்க, இந்த ருபூவியாவுடைய பவரை அதுல பயன்படுத்துங்க. அந்த சிந்தனையிலேயோ அந்த எமோஷன்லயோ அப்போ உங்களோட பிஹேவியர் கரெக்டா வரும். அது போலதான் உங்களுடைய அட்ரிபியூஷன், உங்களுடைய அதிகாரம். நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு மனசு உறுதியாகணும், பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ நீங்க உங்களுடைய சிந்தனையிலையும் உங்களுடைய எமோஷன்லயும் உங்களுடைய பிஹேவியர்லயும் இந்த ருபூவியாவை நீங்க பயன்படுத்துங்க. தௌஹீதல் ருபூவியாவை. அந்த தௌஹீதல் ருபூவியான என்ன? அல்லாஹ் இஸ் தி சோல் கிரியேட்டர், இஸ் தி சஸ்டைனர் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் தி யூனிவர்ஸ். அந்த கான்செப்ட அந்த இடத்துல நீங்க தெரியப்படுத்துங்க. அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம். எதுக்கு வாழுறோம், என்ன வாழுறோம் அப்படின்னு ஒரு கவலையில இருக்கும் பொழுது உங்களுடைய காம்பிடன்ஸ், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய சிந்தனைகள்ல அந்த இடத்துல இது பயன்படுத்தும். எப்படி பயன்படுத்துவதை தான் உள்ளத்தால செய்யக்கூடிய திக்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாக்கால சொல்லக்கூடாது. அந்த கலையை நீங்க கத்துக்குங்க, அந்த கலையை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த கலையை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய கட்டமைப்புல. இது ஒரு தியரி நினைச்சுக்காதங்க, இது ஒரு பிராக்டிக்கல். இது ஒரு தியரி அல்ல, இது ஒரு பிராக்டிக்கல். அப்ப அது இல்லாத
நம்மளுடைய அந்த அது சொல்லுவாங்கல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சப்மிஷன் ஆன மாதிரி, அவங்க அக்செப்டன் ஆன மாதிரி உலகத்துல வேற யாரும் இருந்திருக்காங்களா? அவங்களும் இந்த ருபூவியாவை தான் பயன்படுத்து. சந்திரனை பார்த்தாங்க, சூரியனை பார்த்தாங்க, திருப்தி இல்ல. தே ஆர் நாட் கிரியேட்டர். மறைகிறது, வர்றது, போறது இல்ல. இதையெல்லாம் படைத்த ஒருத்தவன் இருக்கான், இதுக்கெல்லாம் உணவு கொடுத்திருக்க ஒருத்தர் இருக்கான், இது எல்லாம் கட்டுப்படுத்துறவங்க ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ருபூவியாவை பயன்படுத்தினாங்க. அந்த ருபூவியாவை பயன்படுத்தினாங்க. அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய சமிஷனை, அவங்களோட அக்செப்டன்ஸ் ஏத்துக்கிறாங்க. அப்ப உங்களோட துஆவுல, உங்களுடைய அந்த முன்னுக்குதல்ல எல்லாத்துலயும் அந்த தௌஹீதல் ருபூவியா இருக்கணும். நாக்குல இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய உணர்ச்சியிலும் இருந்தால் உங்களுடைய பிஹேவியர்ஸ்ல அது வரும். அதே மாதிரி இது நம்மளுடைய தாட்டு, நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய பிஹேவியர்ஸ். கோஆர்டினேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் சொல்லக்கூடிய நவீன காலத்துல யாரு? எலிஸ், பெல், பெக் போன்றவர்கள் இன்னைக்கு மேல்நாட்டு சைக்காலஜிஸ்ட் உருவாக்குனாங்க. ஆனா அதை தாண்டின மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த ருபூவியால இருக்கு. ருபூவியாவுடைய கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய அடித்தளம் என்னன்னு உங்களுக்கு புரியும். சோ அந்த ருபூவியான என்ன? சோல் கிரியேட்டர், சஸ்டைனர் அண்ட் கண்ட்ரோலர். அதுக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். அந்த ரப்பில் நான் கூட தமிழ்ல சொல்லுவேன்ல, உங்கள் அனைவருக்கும் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம். அந்த இறைவன் என்ற வார்த்தை தான் ருபூவியா. அந்த ருபூவியாவுக்கு தகுந்தவன் யாரு? அல்லாஹ். லா இலாஹா, இலாஹா இலாஹியத்து. இலாஹியத்துன்னு சொல்லும்போது எல்லாமே கலந்துருக்கு. அந்த இலாஹியத்து, அந்த ரப்புல் ஆலமீன், ஆலமீன், ரப்புல் ஆலமீன், எல்லாத்துக்கும் சால சிறந்தவன். அதுதான் அந்த ஒரு விஷயத்தை பேசிக்கா நம்புறது. அது நம்புறவங்க தான் நம்ம எல்லாம். அந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. நம்புறது மட்டும் போடக்கூடாது, அதை பயன்படுத்துங்க. அது உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய உணர்ச்சிகளிலும் பயன்படுத்துங்க. இதுதான் தௌஹீதல் ருபூவிய்யா. எல்லாரும் புரிஞ்சிச்சுனா? புரிஞ்சுச்சுன்னா எஸ் ஐ காட்ஸ் ஆர் டைப் பண்ணுங்க. புரிஞ்சிச்சுன்னா எஸ் ஐ காட்ஸ் ஆர் டைப் பண்ணுங்க. அடுத்தது நம்ம போகிறது தௌஹீதல் இபாதா, இஹ்லாஸுல் இபாதா. அதாவது நம்மளுடைய டிவோஷன்ஸ், நம்மளுடைய பிஹேவியர்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. ருபூவிய்யா உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்துது. உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய எமோஷன்ஸையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தார மந்திரத்தை தௌஹீதல் ருபூவிய்யா. உங்களுடைய பிஹேவியர்ஸை கட்டுப்படுத்துறது தௌஹீதல் இபாதா. தௌஹீதல் இபாதா ஆரம்பத்துல பட்டு டிவோஷன் வராது. பிஹேவியரல் டெக்னிக்ஸ் நம்ம படிச்சிருக்கல, செய்ய 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 அது வரும். அதுதான் அது சொல்லும் பொழுது அந்த நேர்மை இருக்கு பாருங்களேன், அந்த இஹ்லாஸுன் நியத், பிலீவ்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் டைரக்டிங் ஆல் தி ஆக்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப், ரிவரன்ஸ் அண்ட் டிவோஷன் எக்ஸோலி டு தி அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய நம்மளுடைய பிஹேவியர்ஸ், அது இபாதத்தாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அனைத்து செயல்பாடுகளா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு நான் பாடம் எடுக்கிறேன், இது ஒரு பிஹேவியர்ஸ். என்னுடைய நாவு பேசுறது, கை அசையுது. இது வல்ல இறைவனுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா இதோடைய அர்த்தம் தௌஹீதல் இபாதா இதுல இருக்குன்னு அர்த்தம். அப்போ எத்தனை பேர் வராங்க, ஏது வராங்க, அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஆனா இந்த தௌஹீதல் இபாதா நமக்கு என்ன கொடுக்கும்? நம்மளுடைய அடையாளத்தை கொடுக்கும். நம்மளுடைய பர்பஸ அது பூர்த்தி செய்யும். நம்மளுடைய அந்த திறனை அதிகமாக்கும், அது அற்புதமாக்கும். நம்மளுடைய கடமை உணர்வை சின்சியரிட்டி ஆக்கும். இதெல்லாம் எங்க போனாலும் இந்த பயிற்சி முடியாது. ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உடைய மிகப்பெரிய பயிற்சி தௌஹீதல் இபாதால இருக்கு. அந்த பிஹேவியரிசம் கான்செப்ட்ல மிகப்பெரிய கான்செப்ட் தௌஹீதல் இபாதா. அப்போ நம்மளுடைய மாரல்ஸ், நம்மளுடைய எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க், நம்மளுடைய நெறி, நெண்ணெறி, நம்மளுடைய வாழ்க்கை நெறி, நம்ம எதுக்காக வாழணும், அந்த தார்மீக அடையாளத்தை வடிவமைக்கிறது அந்த தௌஹீதல் இபாதா. அதுக்காக அந்த தௌஹீதல் இபாதாவை நீங்க உங்களுடைய செயல்களை காட்டுங்க.
ஆனா அந்த செயலை காட்டும் பொழுது அதுக்கு விளக்கம் புரியாது, அர்த்தத்தை புரியாது. காட்டும் பொழுதுதான் அதை உணரும், உங்களுடைய எமோஷன்ஸ் உணரும், உங்களுடைய தாட் உணரும். அது செயல்படுத்த பிறகுதான். ஏற்கனவே சொன்ன இதெல்லாம் பிலாசபி. பிலாசபியை நீங்கள் செய்யும் பொழுதுதான் அதோடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். அடுத்தது உங்களுக்கு அதாவது எஃபெக்ட் ஆஃப் வொர்ஷிப். உங்களுடைய அந்த இபாதத்துல ஒரு வகையான ஒரு டென்ஷன் வருதோ, ஒரு கடமை உணர்வு உங்களுக்கு அந்த இடத்துல வருதோ, அப்பா நீங்க இந்த தௌஹீத் அல் இபானா, அதாவது கடமை உணர்வுனா செய்ய வேண்டிய கடமை உணர்வை விட தௌஹீத் அல் இபாதா அவங்க பயன்படுத்துங்க. நான் நன்றி உணர்வு வேணும். கடமை உணர்வு என்பதை விட நன்றி உணர்வு அங்க வேணும். ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும். என்னுடைய ஆன்மீகத்தை நான் சரிப்படுத்துவதற்காக, என்னுடைய நன்றி உணர்வை நான் சரிப்படுத்துவதற்காக, என்னுடைய இன்னர் பீஸ், உள்ளார்ந்த மன சந்தோஷத்தை, மன அழுத்தத்தை நான் சரி செய்வதற்காக இந்த தௌஹீத் அல் இபாதா என்ற இந்த விஷயத்தை என்னுடைய நடத்தையில நான் பயன்படுத்துறேன், என்னுடைய செயல்கள்ல நான் பயன்படுத்துறேன், என்னுடைய அனைத்து விதத்திலே நான் இதை பயன்படுத்துறேன். அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஹெல்த். அப்ப இந்த தௌஹீத் அல் இபாதாவை நீங்க செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய மன அமைதி உங்களுக்கு அந்த இடத்துல வரும். அது தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம இந்த விஷயத்த சமூக ஆதரவு, சென்ஸ் ஆஃப் யூனிட்டி, இந்த இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த தௌஹீத் அல் இபாதா, அந்த வணக்க வழிபாடு செய்யக்கூடியது அனைத்தும் வல்ல இறைவனுக்கே செய்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொடுத்தோம். அதாவது இந்த நம்பிக்கைகள்லாம் இருக்கு பாருங்களேன், அதான் ஈமான் சொல்றாங்க. அப்போ இதுல எவ்வளவு பெரிய ஆழத்தை, எவ்வளவு பெரிய ரகசியத்தை வல்ல இறைவன் வச்சிருக்கான்னு பாருங்க, வல்ல அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க. அப்ப நமக்கு ஒரு ரெசிலியன்ஸ் கிடைக்கும், நம்மளுடைய எல்லா விஷயங்களும் சரியாகும். இப்ப இந்த ரெண்டு கான்செப்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு? எஸ் சார், எஸ் ஐ காட் சார் டைப் பண்ணுங்க. எஸ் சார், எஸ் ஐ காட் சார் டைப் பண்ணுங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, தௌஹீத் அல் ருபூபிய்யா நம்மளுடைய எண்ணங்களுக்கும், நம்மளுடைய உணர்வுகளுக்கும், நம்மளுடைய எமோஷன்ஸுக்கும் அதை நம்ம பயன்படுத்துறோம். தௌஹீத் அல் இபாதா நம்மளுடைய நடத்தைக்கு பயன்படுத்துறோம். அப்போ தௌஹீத் அல் அஸ்பாப் வஸ்ஸிஃபா என்ற ஒரு விஷயம் இருக்கு, நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் சொல்லுங்க பாப்போம். அஸ்மா வஸ்ஸிஃபா நம்மளுடைய பண்பு. ஆங்கிலத்துல இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? நம்மளுடைய பர்சனாலிட்டி. நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய கேரக்டர்ஸ் மேம்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கு எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்கு? நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கு? பிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு, எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்கு, சோசியல் டெவலப்மெண்ட் இருக்கு, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருக்கு. எல்லாத்திலும் முன்னேற்றம் பெற வேண்டுமா? உங்களுடைய அமல்களுடைய பக்கம் உங்களை நீங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய நடத்தைகள், இதெல்லாம் ஒரு அளவுல இருக்கு. இதுல ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலை வர வேண்டுமா? இல்ல இருக்கிறதுலே நீங்க வாழ்க்கை ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்க? சொல்லுங்க பாப்போம். இப்ப இருக்கிறதுலே உங்களை வாழ்க்கை ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்களா? இல்ல உங்களுடைய எண்ணத்திலே, உங்களுடைய உணர்ச்சியில, உங்களுடைய அதாவது தஸ்கியத் நப்ஸ், நம்ம எண்ணத்தை சீர்படுத்துவது, நப்சை சீர்படுத்துவது, அது வேணுமா? இல்ல அதோடைய முன்னேற்றம் வேணுமா? அந்த முன்னேற்றத்துக்கு அடிப்படையான ஒரு அம்சம் தான் தௌஹீத் அல் அஸ்மா வஸ்ஸிஃபா அப்படின்னு. அஸ்மானா பெயர்கள், சிஃபானா குணாதிசயங்கள், பண்புகள். யாருடைய பெயரு? அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ் அந்த பெயரை சும்மா வச்சிருக்கான்? அந்த அல்லாஹ் அந்த பெயரை சும்மா வச்சிருக்கான்? பெயருடைய குணாதிசயம் அவன்கிட்ட இருக்கிறதால் தானே வச்சிருக்கான். சரி, அந்த குணாதிசயங்களை நம்மள்ட்ட எதுக்கு சொல்லணும்? அந்த குணாதிசயங்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு எதுக்கு சொல்லணும்? அப்ப அந்த விஷயத்துல மிகப்பெரிய ரகசியம் இருக்கலாம் இல்லையா? அஸ்மா வஸ்ஸிஃபா நல்லா புரிஞ்சீங்க. அஸ்மா வஸ்ஸிஃபாவை பயன்படுத்துறது எளிதா கஷ்டமா?
சொல்லுங்க பாப்போம். அஸ்மாவ சிஃபா அது ஓத வேண்டாம்பாங்க, அது சொல்லாதங்க, அது இதுக்கு செய்யாதேங்கம்பாங்க. ஏன்? இப்ப வாங்க, இதுதான் உளவியல் ரீதியான கருத்தை இங்க பார்ப்போம். இந்த அஸ்மாவ சிஃபாவை பத்தியே என்னால ஒரு 10 பாடம் எடுக்க முடியும். அஸ்மாவ சிஃபா பத்தி ஒரு 10 பாடம் என்னால எடுக்க முடியும். அவ்வளவு ஆழமான கருத்து அஸ்மாவ சிஃபால வல்ல இறைவன் வச்சிருக்காங்க. நான் தெரப்பி செஷன்ல இல்ல தெரப்பி ட்ரைனிங் இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னா இதுல சில விஷயங்களை எடுத்து நான் சொல்றேன். நான் அப்போ அஸ்மாவ சிஃபா என்பது லேசா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பொதுவா இலாஹியத்து, ருபூபியத்து, தௌஹீதுல் இபாதத், தௌஹீதுல் இபாதா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபா இதெல்லாம் செய்யும் பொழுது உடம்புக்கு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். சூடாகும், 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 சூடு ஆகும். ஏன் சூடாகுது? சூடாகுமா ஆகாதா? சூடாகுமா ஆகாதா? சூடு ஆகும். அத தணிக்கிறதுக்கு தான் செலவாத்து சொல்லுவாங்க. செலவாத்து சொல்லணும்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அது நம்ம உடம்ப சூடாக்குறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அது உடம்பு அப்படி குளிர்ச்சா. ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர், சிறந்த மனிதர், ரஹமத்துல் ஆலமீன். இது ஒரு உலகத்துக்கு ஒரு ரஹமத்தாக அல்லாஹ் ஆக்கணும். அந்த முகம்மது அது ஒரு மண்ணுடைய இந்த பூமியுடைய தன்மை உள்ள உடம்பு. அப்ப அதை பத்தி நம்ம சொல்லும் பொழுது நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆகும். அவங்க மேல செலவாத்து. அப்போ ஏன்னா ஒருத்தவங்க மேல ஒரு துவா செய்யறோம், ஒருத்தவங்க மேல ஒரு துவா செஞ்சா உடம்பு குளிர்ச்சி ஆகும். ஒருத்தவங்களுக்கு மேல ஒரு துவா, ஒரு அர்ப்பணிப்பு செஞ்சா, ஒரு கிராட்டிடியூட் செஞ்சா உடம்பு என்ன ஆகும்? குளிர்ச்சி ஆகும். செஞ்சு பாருங்க. நாங்களே ஸ்கிரிப்ட் எழுதோம்னா அதோடைய அம்சத்துலதான் ஸ்கிரிப்ட் எழுதும். அந்த ஸ்கிரிப்ட் நான் ஆங்கில வார்த்தை பயன்படுத்துறேன், அதுக்கு தமிழ்ல சொல்லணும்னா மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரம். அந்த மந்திரம் எழுதும் பொழுது அதுக்குதான் சொல்லுவாங்க மந்திரித்து ஓதி உழுதல் என்பது அல்லாவும் அவருடைய ரசூலுடைய வார்த்தைகள் இல்லாத அந்த விஷயத்துக்கு எதிரான கருத்து சொல்றது இஸ்லாமிய சைக்காலஜிக்கு அகைன்ஸ்டான வழி. ஆனா இஸ்லாமிய சைக்காலஜில அதை நம்ம பயன்படுத்தினா அது இஸ்லாம் சொன்ன வழி. அதுக்குதான் நம்ம என்ன செய்யறோம்? நேரடியாக கலாமுல்லான்னு எடுக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். இந்த இடத்துல அதுதான் நம்ம சொல்லுவோம். அஸ்மாவ சிஃபா மிகப்பெரிய ஒரு மந்திரம். அந்த மந்திரம்னா என்ன? ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும், ஒரு ரியாக்ஷனை ரியாக்டிவ் வார்த்தை தான் மந்திரம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். போடா உனக்கு அறிவு கட்டவனே அப்படின்னு ஒருத்தன் திட்டோனா அந்த வார்த்தைக்கு வேகம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் வேகம் இருக்கு? அது ஒரு சூடான வார்த்தை. அப்ப அதுல சூடு இருக்கு, ரியாக்ஷன் பண்ணுது. அதே சமயத்துல அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வான், நீ நல்லவரு, உனக்கு நல்ல ரஹமத், உனக்கு நல்லது நடக்கணும், உனக்கு நான் ரொம்ப தேங்க்ஸா இருக்கேன். அது வேகம் இருக்காது, ஒரு நிதானம் அதுல இருக்கும். சோ செலவாத்து நிதானத்தை உருவாக்கக்கூடியது. ஏன்னா அதுல என்ன செய்யறோம்? யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கோ அவங்களுடைய சந்ததியினருக்கு பரக்கத் செய், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய சந்ததியினருக்கு பரக்கத் செய் அப்படின்னு நம்ம துவா ஓதுறோம். அப்படி துவா ஓதும் பொழுது அந்த இடத்துல நம்ம மனசுல நம்ம உடம்புல வரக்கூடிய நிகழ்வு குளிர்ச்சி. ஆனால் அந்த இடத்துல மாத்தி ருபூபியாவை இல்லைன்னா அஸ்மாவ சிஃபாவை நம்ம பயன்படுத்தினா, அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது சம்திங் நடக்கணுங்கிறதுக்காக தான் அதை பயன்படுத்துறோம். ஏதாவது நடக்கணும், ஏதாவது வித்த நடக்கணும். இங்க இறைவனுடைய திருநாமத்துக்கு
மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஒரு சக்தி உள்ள பொருளை, சக்தி உள்ள ஒரு வாசகத்தை நம்ம பயன்படுத்துறோம். அப்படி வாசகத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல மனசுலையும் சரி, நம்மளுடைய நப்சிலையும் சரி, நம்மளுடைய நடத்தையும் சரி மாற்றம் வரும். ஆனா அந்த மாற்றத்தை அஸ்மாவுல் ஹுஸ்னா தான். இது அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் சார். அஸ்மாவ சிஃபா வந்து நத்திங் பட் இட் இஸ் அஸ்மாவுல் ஹுஸ்னா. 99 திருநாமங்கள் சொல்றாங்களா, அந்த 99 திருநாமங்கள் தான் இது. அல்லாஹு அர் ரஹ்மானுர் ரஹீம் மாலிக் குத்தூஸ் எப்படின்னு சொல்ற பாருங்க, அதுதான் அஸ்மாவுல் சிஃபா. அல்லாஹ் அருளாளன் 99 திருநாமங்கள், அதுதான் அஸ்மாவுல் சிஃபாத். அந்த தௌஹீதுல் அஸ்மாவுல் சிஃபாத் அதோட ஒளிய நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தணும். நம்மளுடைய ஆளுமையுடைய வேகத்தை, நம்மளுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்தணும். அதுதான் இந்த இடத்துல குவாலிட்டி, தனித்துவம், தனியான குணங்கள் நம்ம இடத்துல வரணும். அதுதான் இந்த இடத்துல சொல்றோம், அல்லாஹ் possess attribute that are distinct from any created beings in entire. உலகத்துல எந்த ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு சிறந்த திருநாமங்களும் சிறந்த குணாதிசயங்களும் உள்ளவன் தான் இறைவன். அதாவது தௌஹீதுல் அஸ்மாவுல் சிஃபா. அந்த தௌஹீதுல் அஸ்மாவுல் சிஃபாவை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நல்லா பாருங்க, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அதை புரிஞ்சுக்காத அதை பயன்படுத்த பார்க்கறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா அந்த வேசகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் நம்மள்கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கா இல்லையா? அப்ப அந்த வார்த்தைகளை பயன்படுத்த, உதாரணத்துக்கு ஒரு குதிரை இருக்கு, குதிரைக்கு சக்தி இருக்கா இல்லையா? அந்த குதிரையை ஒருத்தன் பயன்படுத்துறானா அந்த குதிரையை பத்தி அவன் தெரிஞ்சுக்க. அப்ப அவனுக்கு பிரெடிக்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலபிலிட்டி இருக்கும். அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அஸ்மாவு சிஃபாவை நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ரகசியத்தை இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அது இல்லாமல் சும்மா அதை சொன்னா அஸ்மாவு சிஃபாவுடைய சக்தி நம்மள பலகீனப்படுத்த. அதுக்குதான் நிறைய பேர் அதெல்லாம் நிறைய இடத்துக்கு போனானா அது செய்யாது இது செய்யாது அப்படி இது பண்ணுவாங்க. ஏன் அதை புரிஞ்சவங்க. சோ அந்த சைக்காலஜி எஃபெக்ட் ஆஃப் டிவைன் நேம், அந்த 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 ஒரு அற்புதமான பெயரில் இருக்குல்ல, அதுல நம்ம பாசிட்டிவான விளைவுகளை நமக்கு வாங்கணும். அதை வாங்குறது எப்படி, அதை எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி நம்மளுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்றது. அதுதான் இஸ்லாமிக் பர்சனாலிட்டி, இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய அடிப்படை. ட்ரஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி, நம்மளுடைய படத்தம், நம்மளுடைய ஆன்சைட்டி, நம்மளுடைய டிப்ரெஷன்ஸ், நம்மளுடைய எமோஷனல் ப்ராப்ளத்துல, பிஹேவியர் ப்ராப்ளத்துல எல்லாத்துக்கும் அந்த அஸ்மாவ சிஃபாவை நம்ம எப்படி பயன்படுத்த அந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கணும். அதான் தௌஹீதுல் அஸ்மாவு சிஃபா. அந்த தௌஹீதுல் அஸ்மாவு சிஃபாவுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அடுத்தது செல்ஃப் கான்செப்ட். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய செல்ஃப் கான்செப்டை மாத்தி அமைக்கணும். நம்ம அந்த செல்ஃப் கான்செப்ட் சரியாக இருந்துச்சுன்னா பரவாயில்லை. ஆனா நம்மளுடைய செல்ஃப் கான்செப்ட் எந்த அளவுல இருக்கு, அந்த செல்ஃப் கான்செப்ட் சொல்லக்கூடிய வளர்ச்சி, நம்மளுடைய வளர்ச்சியில தான் அது வந்திருக்கு. அந்த செல்ஃப் கான்செப்ட், அந்த செல்ஃப் கான்செப்டை எதுடைய அடிப்படையில நம்ம சரி செஞ்சுக்கணும். அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. அதுதான் அதுல அதோட அடிப்படை வஹதானியத்து. இந்த வஹதானியத்துல உள்ளதான் தௌஹீத் அல் ருபூவிய்யா, தௌஹீத் அல் இபாதா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபா. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு கைடன்ஸ் ஃபார் மாரல் டெவலப்மெண்ட், நம்மளுடைய மாரல் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, நான் அவுலியா அல்லாஹ்வா ஆகணும், நான் அஸ்லம்து ஆமன்து பில்லாஹி, இறைவனுக்கு முழுவதுமாக நான் சப்ளிமேஷன் ஆகணும், இறைவனுக்கு நான் முழுவதுமா அடிப்படைந்த அடியானாக மாறணும். அப்ப அந்த மாறல் நமக்கு வேணும்னா அஸ்மாவு சிஃபாவை நம்ம அதோட ஒளிய அதுல நம்ம செலுத்துறோம். எதுல செலுத்துறோம்? நம்மளுடைய எண்ணங்களும் செலுத்துறோம், நம்மளுடைய உணர்ச்சிகளும் செலுத்துறோம், நம்மளுடைய நடத்தையில செலுத்துறோம். அது எப்படி செலுத்துறது? அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி என்ற பாடத்துல நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சைக்காலஜிக்கல் பிராக்டிஸ், நம்மளுடைய பொறுமை, நம்மளுடைய அந்த சாந்தம், நம்மளுடைய அமைதி, நம்மளுடைய சாணக்கியத்தனம், நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய ஆனந்தம், இதுல என்னங்க
நம்முடைய எமோஷனல் பிஹேவியர்ஸ். அந்த எமோஷனல் பிஹேவியர்ஸ்ல, அந்த எமோஷனல் திங்ஸ்ல, அதுக்குதான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஒரு பெரிய அறிஞர், பெரிய ஒரு பெரிய ஒரு வியாபாரி, பல கப்பல்கள்லாம் வச்சிருக்காரு. அப்ப அவர்கிட்ட சொன்னாங்க, உங்களுடைய கப்பல் வர வழியில அந்த கடல் கொள்ளைக்காரர்கள் வந்து எரிச்சிட்டாங்க, கொள்ளை அடிச்சுட்டாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு தன்னுடைய உள்ளத்தை பார்த்தாரு, மனசை பார்த்தாரு, எமோஷனை பார்த்தாரு. மனசை பார்த்தாருன்னு இல்ல, எமோஷனை பார்த்தாரு. எமோஷனை நல்லா புரிஞ்சுங்க. நப்ச பார்த்தாருன்னு இல்ல, மனசை பார்த்தாருன்னு இல்ல. அப்ப அது சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், சைக்காலஜி நம்ம படிச்சிருக்கோம், சைக்காலஜி வளர்ந்திருக்கு, அறிவியலா இருக்கு. அந்த அறிவியல் அது என்ன சொல்லுவாங்க, எமோஷன் சொல்லுவாங்க. அந்த எமோஷனை பார்த்தாரு, ஸ்டேபிளா இருந்துச்சு, பதட்டமா இல்ல, டிப்ரெஷனா இல்ல, கவலையா இல்ல, சந்தோஷமாவும் இல்ல, நடுநிலையா இருந்துச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன, ருபூபியாவ அந்த வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். அப்ப என்ன செஞ்சாரு, திரும்பி இல்ல பெரியவங்கள, உங்களுடைய கப்பல் கொள்ளடிக்கப்படல, அது வேற கப்பல் உரித்தா, உங்களுடைய கப்பல் இதாச்சு. திரும்ப அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய எமோஷனை பார்த்தார். பார்த்துட்டு திரும்ப அல்ஹம்துலில்லாஹ். இது ரெண்டு விஷயத்தை பார்த்தா அவருடைய சீடர்கள் அவங்களோட அந்த சபையில இருக்கிற மத்தவங்களை பார்த்து அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன அப்ப அது சொல்லும் பொழுது நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க, இறைவனுக்கு துதி பாடினாங்க, இதுக்கு துதி பாடினாங்க. அப்ப அவர் கேட்டாரு, என்னுடைய அந்த தகவல் அமைப்பு திறன் இருக்கு பாருங்களேன், அதை நான் பார்த்தேன், என்னுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தேன், ரெண்டுக்கும் பதட்டமாக இல்லை, அமைதியா இருந்துச்சு. அதுதான் அவருடைய பர்சனாலிட்டி, அதுதான் அவருடைய ஆளுமை. அந்த எண்ணம் நமக்கு வரணுமா, வர வேண்டாம்? அதுக்குத்தான் இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய நுணுக்கத்தை நம்ம பயன்படுத்தணும். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜில எதை நோக்கி நம்ம பயணமாக போறோம். சோ நான் சொன்ன மாதிரி இஸ்லாமிக் மோனோதிசம், வகதானியத்து. மோனோதிசம்னா வகதானியத்து. அந்த வகதானியத்து தான் இதோட அடிப்படை. இந்த வகதானியத்துல தௌஹீத் அல் ருபூபிய்யா, தௌஹீத் அல் இபாதா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத், இந்த மூன்று விஷயங்களை நாம் பயன்படுத்த போறோம். அடுத்த பாடத்துல நாம சந்திக்கணும்.